ஒன்றியத்தின் கழக செயலாளர் அண்ணன் தர்ம பிரகாஷ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு திரளாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த தெருமுனை கூட்டத்தினை நம்முடைய மாநில அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையை எடுத்துக் கூறும் வகையில் இந்த தெருமுனை கூட்டமானது இன்று இங்கே அத்திப்பட்டு பகுதியில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சார்பாக திமுக ஆட்சியில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, வழிபறி, ராபரி, திருட்டு போன்ற ஒரு எண்ணற்ற கேவலமான ஒரு நிலையில் தமிழகம் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தி தொலைக்காட்சிகளில் நாம் காணும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலைகள், ஒவ்வொரு வழிவரிகள், ஒவ்வொரு திருட்டு போன்ற பல்வேறு குற்ற செயல்கள் தமிழகம் முழுகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். 5 ஆண்டுகளில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்ததாக தன்னுடைய மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களே, ஒன்றே ஒன்றை நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு குற்ற செயலும் நடக்க விடாமல் உங்களுடைய ஆட்சியை செய்தால் இந்த சங்கி காவி துண்டை தூக்கி எறிந்து உன்னுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நான் என்னுடைய கட்சி பணியை தொடங்குகிறேன். உங்களால் செய்ய முடியுமா? 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு குற்ற செயல் நடக்காமல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையால் அடக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றம். நேற்று கூட தூங்கிக் கொண்டிருந்த 2 குற்றவாளிகள் கடுமையாக துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அவல நிலையில் இந்த தமிழகம் முழுகி போய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஆட்சி அமைத்த போது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைத்து தமிழகத்திலே முழுவதுமாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறினீர்கள். உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் 500 மதுக்கடைகள் மூடப்பட்டன. ஆனால் 1500 மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக எத்தனை கோடிகள் நீங்கள் ஊழல் செய்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு உள்ள தாய்மார்கள், பொதுமக்கள் அனைவரும் அறிவீர்கள். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு மார்த்தட்டி கொண்டு உள்ளீர்கள். உங்களுடைய அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சர்களின் நீங்கள் நம்முடைய உங்களுடைய திமுக ஆட்சியில் அண்ணா அவர்களுக்கு பொகடா வாங்கி கொடுப்பதில் பணத்தை சிறிதளவு திருடிக் கொள்வோம் என்று கூறிய காலகட்டத்தில் இருந்து, அண்ணா ஆட்சி அமைத்ததில் இருந்து, டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைத்ததில் இருந்து நீங்கள் இதே கட்சியில் திமுக கட்சியில் உள்ளீர்கள். உங்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் உங்களுடைய திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட போது அவர்களுடைய சொத்து மதிப்பை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அன்று இருந்த சொத்து மதிப்பிற்கும் இன்று இருக்கக்கூடிய சொத்து மதிப்பிற்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்களில் முழுகி கொண்டுள்ள உங்களுடைய அமைச்சரவையை வைத்துக் கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்கிறீர்கள். கேவலமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டு தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கினோம். இரும்பு கரம் கொண்டு தீய செயல்களை அணைக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களே, உங்களுடைய அவல நிலை 5 ஆண்டுகளில் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று உங்களுடைய அமைச்சரவையில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரையும் சிறைக்கு அனுப்புவதை எங்களுடைய முதல் லட்சியமாக கொண்டுள்ளோம். திரு அமைச்சர் நேரு அவர்கள்
பல்வேறு ஊழல்களில் உறுதி செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தமிழக டிஜிபி அவர்களுக்கு இவர் மீது வழக்கு பதிய பரிந்துரை செய்தோம். இன்று வரையில் அவர் மீது எந்த ஒரு குற்ற செயலும் பதிவு செய்யாமல் அவரை வைத்து நேற்று நடைபெற்ற மாநாட்டை நடத்தி உள்ளீர்கள். நீங்கள் செய்த ஊழலில் பாதியை இந்த மாநாட்டிற்கு செலவு செய்யக்கூடிய வகையில் கேவலமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏழை எளிய தாய்மார்களின் ஒவ்வொரு வரிப்பணத்தையும் கோடி கோடியாக கொள்ளையடித்து ஊழல் செய்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை தன்னுடைய சொத்து மதிப்பில் வைத்துள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களின் கனிவான கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்களை தங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து மாபெரும் வெற்றியடை செய்து இந்த தமிழகத்தை மீட்டெடுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த ஒன்றிய செயலாளர் அண்ணன் தர்மபிரகாஷ் அவர்களுக்கும் இந்த அதிமுக மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.